இந்த விஜய் என் குடும்பத்தோட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ரெஃப்யூட் பண்ணி பேசியிருக்கா. இல்லை, அவனுக்கு எதுனா சூடு சொரணை எதுனா இருக்குதா, நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கடா, நான் பாட்டுக்கு நான் பண்ணுறேன், அந்த ஆட்டிடியூட்ல தான் அவன் தெனாவட்டில் இருக்கு. மக்களோட ஒப்பீனியனை பற்றி அவங்க தேர் நாட் பாதர்ட். ஸோ ஈஸ் திங்கிங் தட் தான் வந்து ஜெயிச்சு தான் சிஎம் ஆக போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். பட் அது நடக்குமா சொல்றது காலம் பதில் சொல்லும். நீங்களோட மோகத்தினால குடும்பத்தை விட்டுட்டாரா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வரிசையா வந்து இல்ல பாருங்க, நான் நிறைய சொல்லியிருக்கேன். விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கி, 2மே ஒரே பொண்ணுகிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறது. நீ பப்ளிக் லைஃப்க்கு வர எல்லாத்துக்குமே தெரியுது. நீ த்ரிஷாவோட ஆடிட்டு இருக்கிற, கீர்த்தி சுரேஷோட ஆடிட்டு இருக்கிற, ஊர் உள்ளுமே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்க அப்பாவை உள்ளார கூட விடுறது இல்ல. இந்த விமர்சனங்கள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டான் அந்த நாட்டுல. அவங்க கால் இதெல்லாம் வந்து ஒரு டிராமா. இது வந்து நீ வந்து அந்த மரியாதை அந்த வணக்கம் வந்து வீட்லயே பண்ணலாம். ஆனா அவன் மனசார அவனை தொட்டு பேச சொல்லுங்க. ஒரு ட்ரூ கிறிஸ்டியன், ட்ரூ ஹிந்து, ட்ரூ முஸ்லிம் அந்த வார்த்தையே வேணாம். நீ ஒரு நிஜமான நல்ல மனிதனா இருந்தா உன் மனசாட்சியை தொட்டு நீ பேச, நீ செய்யறதெல்லாம் யோகியமானது. ஒரு 30 வருஷமா இருக்கிறியா, நீ வந்து ஒரு அட்லீஸ்ட் 15-20 இயர்ஸ் நீ ஒரு டாப் லெவல்ல இருக்கிறியா, அப்பெல்லாம் நீ யாருக்கு தானம் தர்மம் பண்ண? இப்போ வந்து இந்த 2-3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சது நீ பண்ற. இதுமே ஒரு டிராமா. இவங்கெல்லாம் நாட்டை ஒரு பகடக்காயும் மக்களை ஒரு பகடக்காயா பண்ணிட்டு திமிர்த்தனா வெட்டில வந்து அரசியல் வந்து அவங்களுக்கு ஒரு தமாஷா. அவனுக்கு எதுனா சூடு சொரணை எதுனா இருக்குதா, நீங்க பாட்டுக்கு பேசுங்கடா, நான் பாட்டுக்கு நான் பண்றேன், அந்த ஆட்டிடியூட்ல தான் அவன் தெனாவட்டில் இருக்கான். ஓகே, நீ பப்ளிக் லைஃப்க்கு வர, உன் குடும்பத்தை நீ விட்டு போட்டு எல்லாத்துக்குமே தெரியுது. நீ த்ரிஷாவோட ஆடிட்டு இருக்கிற, கீர்த்தி சுரேஷோட ஆடிட்டு இருக்கிற, ஊர் உள்ளுமே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீ பார்ட்டிஸ் வைக்கும்போது நிறைய பேர் உன்னோட எல்லாமே எடுத்திருக்காங்க. நீ வந்து அன்றைக்கே மாநாடு பண்ணி அன்றைக்கே நீ வந்து அந்த கேரவேனில் நீங்களாம் ஆட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமல் இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு மக்களோட ஒப்பீனியனை பற்றி அவங்க தேர் நாட் பாதர்ட். அவங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க. ஏன்னா மக்கள் முட்டாள் வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஆஹான் சினிமாக்காரங்கன்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு தெனாவெட்டு நினைப்பு அந்த காலம்லாம் மாறிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ ஈஸ் திங்கிங் தட் தான் வந்து ஜெயிச்சு தான் சிஎம் ஆக போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். பட் அது நடக்குமா சொல்கிறது காலம் பதில் சொல்லும். 2வது வந்து இந்த மாதிரி அயோக்கியர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் முட்டாள். மக்கள் மேல் தான் தவறு. மக்கள் தான் தவறு செய்கிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அயோக்கியர்களை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? முதல்ல அவனுக்கு தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாதப்போ நீங்க வந்து இவனை போய் ஒரு தலைவனா ஏத்துக்கிறதே தப்பு. புரியுதுங்களா? ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு குடும்பத்தோட ஒன்னா இல்லைன்றதே நிறைய விமர்சனத்துக்கு உண்டாகுது. அதுக்கு நடுவில் வந்து இப்போ த்ரிஷா கூட அடிக்கடி ஒரு போட்டோவா ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஒரு சர்ச்சையை வந்து கிளப்புறது அந்த இடத்துல. இப்போ சர்ச்சை கிடையாதுங்க, எல்லாம் ஓப்பன் டே நோ. அவங்க வந்து அதை பத்தி கவலையே படலை. இன்னைக்கு வந்து ஒரு குக்கிராமத்துக்கு போனாலும் கூட இது எல்லாத்துமே பேசுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து மக்கள் மேல மரியாதை இல்லை. அவங்களுக்கு அந்த பயமும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்படி போய் பண்ணான்னா மக்கள் நம்மளை வந்து காரி துப்புவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பயங்கடா கிடையாது அவங்களுக்கு. எதனா ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கா திருப்பி, அட்லீஸ்ட் நம்மலாம் இவ்வளோ பேசுகிறோம்ல, அதனால அதை ரெஃப்யூட் பண்ணி பேசியிருக்காங்க. யாரு? இந்த விஜய். தட் இஸ் என் குடும்பத்தோட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ரெஃப்யூட் பண்ணி பேசியிருக்கா. இல்லை, ஏன்னா அரசியலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே, அரசியல் இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே எங்கேயுமே அவரோட ஃபேமிலி சார்ந்த ஒரு புகைப்படங்கள் கூட பார்க்க முடியல. எந்த ஒரு மாநாடா இருக்கட்டும், கட்சி தொடக்க விழாவா இருக்கட்டும், கட்சியோட முதல் மாநாடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரையுமே அந்த இடத்துல பார்க்க. அது உண்மைதான். அதுதான் நாங்களும் சொல்றோம். இப்போ வந்துட்டு இன்ஃபேக்ட் அவங்க அப்பா அம்மாவே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்க அப்பாவை உள்ளார கூட விடுறது இல்லை. அம்மா தான் அப்பாயின்மெண்ட், அப்பா வந்து கேட்லேயே வச்சுதான். அதுக்கப்புறம் இந்த விமர்சனங்கள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டான் அந்த மாநாட்டில். அவங்க கால் இதெல்லாம் வந்து ஒரு டிராமா. இது வந்து நீ வந்து அந்த மரியாதை அந்த வணக்கம் வந்து வீட்லயே பண்ணலாம். நீ வீட்டிலே அம்மா அப்பா மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் வந்து அது என்ன பெரிய மக்கள் மத்தியில் நீ வந்து இல்லை நான் எங்கள் அப்பா அம்மாவை மரியாதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா. ஆனால் அவன் மனசார அவனை தொட்டு பேச சொல்லுங்க. இட் இஸ் அ ட்ரூ பர்சன். ஃபர்கெட் இந்தியன், கிறிஸ்டியன், ஹிந்து அதெல்லாம் வேணாம். லெட் அஸ் நாட் சே இஃப் யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், ட்ரூ ஹிந்து, ட்ரூ முஸ்லிம் அந்த வார்த்தையே வேணாம். நீ ஒரு நிஜமான நல்ல மனிதன். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மனிதனாக இருந்தா உன் மனசாட்சியை தொட்டு நீ பேச, நீ செய்யறதெல்லாம் யோகியமானதான்ட்டு. நீ ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்க. நீ வந்து யூஆர் அ மோல் ஆஃப் பிஜேபி. நீ வந்து அங்கே ரேட் ஆயிருக்க. அந்த ரேட்லேருந்து நீ காப்பாற்றிக்கிறது தான் இவ்வளோ அரசியல் கதையும் பண்ணுறேன். ஆனால் மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? என்ன மக்கள் என்ன பகடக்காயா இல்லாட்டி நாடு பகடக்காயா? இவங்கெல்லாம் நாட்டை ஒரு பகடக்காயும் மக்களை ஒரு பகடக்காயாக பண்ணிட்டு திமிர்த்தனா வெட்டில் வந்து அரசியல் வந்து அவங்களுக்கு ஒரு தமாஷா.